Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Math NCERT ல 5th chapter arithmetic progression ல exercise 5.3 ல 3rd sum ல 9th and 10th subdivision sums பாப்போம் இந்த வீடியோல. In an AP 9th subdivision பாருங்க, given A is equal to 3, N is equal to 8, Sn is equal to 192, find D ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? D கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம. இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் தெரியாது. எஸ்எனுக்கு வந்து நமக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குன்னு தெரியும், ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் நமக்கு வந்து லாஸ்ட் டேர்ம் தெரியாது. அதனால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எஸ்என் என்ன கொடுத்துருக்காங்க 192. இதை நம்ம இந்த பக்கம் போட்டுக்கோம். n இஸ் ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்காங்க, 8 பை 2 2 into a எவ்வளவு 3 plus n வந்து 8 minus 1 into d தான் தெரியாது நம்ம கண்டுபிடிக்கணும் is equal to 192. 4 times 4 into 2 3s are 6 plus 7d is equal to 192. 6 plus 7d is equal to 192 divided by 4. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துற divided by 4. 4 4s are 16, 32. 4 8s are 32, 48. இப்போ 7d is equal to 48 minus 6. 7d is equal to 42. அப்போ d is equal to 42 divided by 7. 6 times. அப்போ d is equal to 6. So d value தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. d is equal to 6 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 10th sum பாருங்க. Given L is equal to 28, Sn is equal to 144 and there are total 9 terms. n கொடுத்திருக்காங்க, find a ன்னு கொடுத்திருக்காங்க. So L கொடுத்திருக்கிறதால last term கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, 28 ன்னு கொடுத்திருக்காங்க. Sn is equal to 144. Total 9 terms means n is equal to 9. So இது எல்லாமே தெரியும், நமக்கு find a ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ Sn is equal to n by 2 a plus l. இந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? a தான் நம்ம கண்டுபிடிக்கணும், மற்றதெல்லாம் இதில் நமக்கு தெரியும். ஸோ n by 2, என்னன்னா 9 by 2, a வந்து கண்டுபிடிக்கணும், plus L வந்து 28 is equal to Sn is equal to 144. A plus 28 is equal to 144. இதை நம்ம அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 2 by 9 ன்னு வரும். 9ல கட் பண்ண முடியுமா? 144 1 time 6 times அப்போ 32. a plus 28 is equal to 32. அப்போ a is equal to 32 minus 28 which is equal to 4. அப்போ a value is equal to 4. ஸோ இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.